மக்களே 122வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல பார்த்தா அந்த 4 பப்பட்டு வந்துட்டு உன்னை கான்கரா சொல்றான். டே பர்ட்டோ இங்க இருந்து கிளம்புடா, இதை நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்கான் அவன். இல்ல சார் உங்களை தனியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, நாங்களும் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே நீங்க இருந்து கிளம்பு, மிஷன் தான்டா முதல்ல முக்கியம் சொல்றான் அவன். உன்னை சிங்கிங் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் பர்ட்டோ ஒத்துக்கிட்டான். சரி நீங்க மிஷன் சொல்றீங்களா, நான் போறேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ அங்க இருந்து கிளம்புறான். விடுங்கடா நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு சேலமண்டரி பிளாக் கண்டே இறக்கிட்டு வேற லெவல நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா டெமாரி சிக்கடை இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. பார்த்தா காராவ் சாஸ்கியும் சண்டை போட்டது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இவங்க வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கு அப்படிதான் சொல்லி டெமாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஆமான்னு சொல்றான். இவ்வளவு சம்பவம் நடக்கும் நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் சிக்கடா நீ ரொம்ப ஒரு மாதிரி மென்மையா இருக்கடா, இப்பெல்லாம் இருக்காடா. சினபி வாழ்க்கையில என்னன்னாலும் நடக்கலாம், எப்பவுமே நம்ம தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தன்னோட அவங்க அப்பா சொன்னாரு சொல்லிட்டு இருக்காவா. இந்த ஃபீலிங்க பார்த்தாலே ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்து அரிசனை கட்டுறாங்க. பர்ட்டோ சிங்கி அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. கான்கோரோ நல்லா தான் இருப்பாரா, அவருக்கு எதுவும் பிரச்சனை வராதான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவரை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அவர் ஒத்தாள்னாலும் வேற ஆளா சண்டை போடுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அவர் எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிச்சிருவாரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் நல்லா சண்டை போடுவார், நீ ஒன்னும் இதை பத்தி கவலைப்படாத சொல்லிட்டு இருக்காங்க. பப்பட்டோ யூஸ் பண்றது ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு, அது மட்டும் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே முதல்ல மாஸ்டர் சுகாகோ ப்ரொடெக்ட் பண்ணும், அதான்டா நம்ம வாழ்க்கையே, அதை தாண்டா நம்மளுக்கு முக்கியமா எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் சிங்கி. பார்த்தா பர்ட்டோ தலை எங்க போடுதான், இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பப்பட்டை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஹெட் பப்பட் மாதிரி ஒருத்தர் இருக்கான், மிச்சம் 3 பப்பட்டு சின்ன பப்பட்டா இருக்கு. சடனா 4 பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. பார்த்தா சேலமண்டரி பிளாக் அண்டே வேற லெவலா இறக்குறான் கான்கரோ. பார்த்தா அந்த பப்பட்லாம் ஓட்டாச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சேலமண்டரையும். உங்கள்கிட்ட ட்ரிக் இருக்காடா, அப்ப நான் ஏன் ட்ரிக்க நான் இறக்குறேன்னு சொல்லிட்டு அவன் 2 பப்பட்டை இறக்குறான். வேற லெவலில் நின்றுட்டு இருக்கான். பார்த்தா அவன் மொத்தமா 4 பப்பட்டை இறக்கிட்டு வேற லெவலில் நின்றுட்டு இருக்கான் கான்கரோ. சடனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு பிளாக் கேண்டன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா சக்கரா த்ரெட்டை வச்சு 2 பப்பட்டை உள்ள எழுதிட்டா லாக் பண்ணிட்டான். அயன் மேன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போடுதான். பார்த்தா கத்தியால குத்தி இறக்கிட்டான். ஒரு வழியே 2 பப்பட் லாக் பண்ணிட்டான், மிச்சம் 2 பப்பட் தான் இருக்க அவன்ட்ட. பார்த்தா அந்த ஹெட் பப்பட் வேற லெவலில் அட்டாக் பண்ண வருது, இருந்தாலும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காம. பார்த்தா அவன் கையில வெட்டுப்பட்டுருச்சு. இது மத்த பப்பட் மாதிரில இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காம. பார்த்தா வேற லெவலில் நின்றுட்டு இருக்காங்க அவனுக்கு. டே நீங்க என்ன செஞ்சாலும் உங்க கையில சுக்காக்கோல மாட்ட விட மாட்டேன்டா, என்ன நடந்தாலும் தெரியுடா, நான் என்னோட டியூட்டியை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காம. திரும்பி சிங்கியும் பர்ட்டோ தான் காட்டுறாங்க. அவனுக்கு எவ்வளவு சீக்கிரம் போக முடியும் அவ்வளவு சீக்கிரம் போறாங்க. சடனா பார்த்தா சிங்கி நிக்கான். என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காம. பார்த்தா ஒரு கல்லு மேல அயன் சண்டை வச்சு லாக் பண்றான். என்னன்னு பார்த்தா அங்க ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருக்கான். பார்த்தா அங்க ஆள் இல்ல, ஒரு பள்ளி தான் அங்க இருக்கு. எனக்கு கொஞ்சம் தப்பா முடிவெடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காம. டே ஒரு பள்ளி வருது பார்த்தா கூட நீ உனக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காம. கொஞ்சம் காமாவும் கூலா இருடா, இதை வந்து நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் பர்ட்டோ. டென்ஷனா நீ போனீனா ஏகப்பட்ட தப்பு பண்ண வேண்டியது இருக்கும், ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல நம்மளால போக முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி உனக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. நான் இங்க இருந்து கிளம்புற சக்கராவெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த சமயத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே நம்ம ஒன்னும் மிஷின்லாம் கிடையாது, நம்ம ஹியூமன்ஸ்டா, அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மிஷன் ஸ்மூத்தா போனா நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேச சொல்லி கேட்காம. ஆனா சிங்கி நக்கலா சிரிச்சங்க இருந்து அப்படி பொறுமையா நடந்து போறான். பார்த்தா உடம்புல இருந்து அந்த பாட் கீழே விழுந்துட்டு பார்த்தா சுக்காக்கு கீழே இறங்கிட்டு தேவையில்லாம ரொம்ப பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கு சுக்காக்கு. பார்த்தா இது எப்படி இறங்குன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்ட்ரைட்டாவே பர்ட்டோ தலைப்பேரி வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்கார்தான் சொல்லுது. அது இடத்துல இருந்துகிட்டு ரொம்ப ஹாட்டா இருக்கடா மண்ணு, அதனால நான் பர்ட்டோ கூட இருக்குன்னு சொல்லிட்டு சுக்காக்கு. என் கூட வாங்க சொல்லிட்டு சிங்கி. டே முதல்ல நம்ம இங்க கிளம்புவோம், அதான் நம்மளுக்கு முக்கியம் சொல்லுதான். அது சொன்னோன்னு சேர்னு சொல்லி பொடினு டே போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு பட்டு கிட்டு இருக்கான். டே அவனை பாக்கலே பழைய காராவை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சுக்காக்கு. பழைய காராவா, காரா இந்த மாதிரிலாம நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு பட்டு கிட்டு இருக்கான். டே காராவும் முந்தி இப்படி தாண்டா இருப்பான், யாரையும் பக்கத்துல நெருங்கி விட மாட்டான். ஆனா ஒரு ஆள் வந்த பிறகு மாறே செஞ்சான்னு சொல்றான். ஒரு ஆளா, யார் அந்த ஆளு சொல்லிட்டு பட்டு கேட்கான். அது வேற யாரும் இல்ல உங்க அப்பா நர்ட்டும் சொல்றான். எங்க அப்பாவும் சொல்லிட்டு முழிக்கான். ஆமாடா காரா வாழ்க்கையில வித்தியாசம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் வாழ்க்கையில வெளிச்சமா வந்ததே நம்ம நர்ட்டோ தான் சொல்லிட்டு இருக்கான். வாழ்க்கையை தனிமையில் நடத்தி கொண்டு போனான்டா. ஆனா நர்ட்டோ வந்தது வாழ்க்கையே மாறிச்சு, அவன் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு. உங்க அப்பாவுக்கு ஒரு பவர் உண்டுடா, எவன்லாம் இருக்கானா அவனை தன் வசம் இழுத்துக்கிடுவான்டா, அதான்டா உங்க அப்பாவோட பவர்னு சொல்லுது சுக்காக்கு. ஃபர்ஸ்ட் அவன் தெளிவா நம்பினாதான்டா எல்லாம் தெளிவா நடக்கும் சொல்லிட்டு இருக்க சுக்காக்கு. அவனை பேசிட்டு இருக்காங்க. உன்னை சிங்கி சொல்றான், டே டைம் வேஸ்ட் பண்ணாத வாடா கிளம்புன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் தான் யோடம் அராயம் கட்டுறாங்க. பார்த்தா சேலமண்டரை தூக்கிட்டு வேகமா போறாங்க. சடனா ஷாக் ஆகுறாங்க. டே யாரா வராங்கன்னு சொல்லிட்டு எனிமியா இல்ல வேற யாருமே சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எதிரிலாம் கடையும் சொல்லி முடிக்கா. பார்த்தா டெமாரி சிக்கடாய் தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்காவா. உன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. காரா வந்து இப்படி அட்டாக் ஆகும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பக்கத்துல சொல்லிட்டு டெமாரி. சரி சாஸ்கி எங்க போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சிசிக்கு வந்து ஒரு ஃபிஷிங் ராட் வச்சிருந்தா, அதை வச்சு அவளை வந்து வேற டைமென்ஷன் கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா கவலைப்பட தேவையில்ல, ஒரு சிசிக்கு ஆள ஆல்ரெடி நம்ம கெசிக்காக வந்து சீல் பண்ணி முடிச்சாருன்னு சொல்லிட்டு. ஆனா இது கொஞ்ச நேரம் தான், அது எப்பனாலும் உடையலான்னு சொல்லிட்டு இருக்கா யோடா. கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு நம்ம பர்ட்டோ பார்க்க போனா சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கெசிக்காக எங்கள்கிட்ட விடுங்க, நாங்க பாத்துக்கிட்டோம், மிச்சம் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்ற மாதிரி. என்ன சிக்கடையை பத்தி யோட சொல்லிட்டு இருக்கா. உன்னை அழின சுனி எக்ஸாம்ல பாத்துருந்தேன், எல்லாத்தையும் உன் கையில விடு, நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் சிக்கடை. சொல்றா கான்கோரோ என்னதான் அங்க இருந்தாலும் அவன் எல்லா பப்பட்டையும் இங்க கொண்டு போயிருக்க மாட்டான்டா, அதான்டா கொஞ்சம் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கா டெமாரி. அங்கிள் கான்கோரோ எப்படி மேனேஜ் பண்ணிடுவார்ல அப்படிதானு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதை தாண்டா நானும் நினைக்கிறேன், அவன் மேனேஜ் பண்ணி தான் தீரணும்னு சொல்ற டெமாரி. அவன் எல்லாத்தையும் தப்பிக்க கண்டி எல்லா வழியும் பாப்பான்டா. ஏன்னா அவன் கேசிகையோட அண்ணன், அவன் கண்டிப்பா கேசியை காப்பதுக்கு எந்த எல்லைக்குனாலும் போவான்னு சொல்லிட்டு இருக்கான். கான்கோரோ கட்டுறாங்க. எல்லா பப்பட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டான், ஒரு பப்பட்டை மட்டும் காணோம். பார்த்தா தரையிலிருந்து அட்டாக் பண்ணுது.
இருந்தாலும் நம்ம கான்குரோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். நம்மளால பிளாக் பண்ணி போய்கிட்டே இருக்கான். பிளாங்க் ஆண்ட் ஆட்டத்தை ஏன்டா கட்டுறான், நான் யாரும் காட்டுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி. இதை தண்டனை எதிர்பார்த்தன்னு சொல்லிட்டு சடனா சேலம் மன்ற வச்சு லாக் பண்றான். பார்த்தா புதைகுழி மணல ரெடி பண்ணி விட்டான். பார்த்தா அந்த பப்பட் அப்படி கீழே விழ போகுது. சீக்ரெட் பிளாக் மூவ் சேலம் என்று சொல்றான். பார்த்தா சடனா மண்ணை அப்படியே சக் பண்ணி இழுக்கு அவனுக்குள்ள இழுத்துக்கிட்டாது. பார்த்தா இருந்தாலும் சாதாரண ஆள் இல்ல. பிளாக் சேலம் மன்றே போட்டு குத்துன்னு குத்தி ஓட்டச்சேரிதான். பார்த்தா அது மட்டும் உடனே 4 பக்கம் உடஞ்சு சின்ன பின்னமா இருந்துச்சு. எல்லாமே தானாவே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கான்குரோ கதையை முடிக்க வருது. கான்குரோ கழுத்து பிடிச்சி நெருக்கி அந்த ஹெட் பப்பட்டு இப்பெல்லாம் நடக்கணும் தெரியும்டா. இதுக்கு தாண்டா நான் ஒரு பிளான் வச்சு சொல்லிட்டு இருக்கான். நக்கலா சிரிக்கான். சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பார்த்தா எல்லாமே வெடிச்சு செதறுது. கான்குரோ வெடிச்சு செதறிட்டான். அதுல டெமாரி சிக்கடை வேகமா வராங்க. பார்த்தா வெடிச்சு செதறுது. என்னது அங்க வெடிச்சு செதறு முழிக்காங்க. அதே மாதிரி இங்க சிங்கியும் பர்ட்டும் பாக்குறாங்க. பார்த்தாங்க கான்குரோ தானே சண்டை போட்டாரு. அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பர்ட் முழிக்கான். இறந்த இடத்துல இருந்தா இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் அதெல்லாம் பேப்பர் பாம்னு சொல்லிட்டு இருக்கு ஷுகாக்கு. அவர் நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு பர்ட்ட கிட்ட இருக்கான். சிங்கி சொல்றான் சரி வாடங்கிறது கிளம்ப சொல்றான். என்னடா பேசுறவங்க அங்கிள் அங்க மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத எங்க அங்கிள் இறந்தாலும் அவர் கூட வந்து அந்த பப்பட்டை சேர்த்து தாண்டா இழுத்துட்டு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசக்கூடாடா டேய் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஏன்டா அப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பர்ட்டோ. டே அவர் இறந்தாலும் அவரை எப்படி எதிரிய கையோட தாண்டா கூட்டு போயிருப்பாரு. அதனால கவலைப்படான்னு சொல்லிட்டு இருக்கான் சிங்கி. விட முக்கியமான இதே எது நம்ம மிஷன் தான். அதை நோக்கி தான் போன சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பேச சொல்லிட்டு பர்ட்டோ டென்ஷன் ஆகுறான். உன்னை எனக்கு மிஷன் தாண்டா பிரையாரிட்டி சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட டியூட்டி நோக்கி போகணும்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா ஷுகாக்கு கீழே இருக்க சடனா தூக்குது. என்ன நடந்தாலும் பிரச்சனைடா லீஃப் வில்லேஜுக்கு நான் ஷுகாக்கு கொண்டு போய் தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இதான் முக்கியம்னா என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. என்னடா நீ பண்றன்னு சொல்லி சிங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் கான்குரோவை போய் காப்பாத்த போறேன் அதான்டா எனக்கு முக்கியம்னு சொல்றான். சீரியஸாவா சொல்றேன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ வந்து உண்மையை நல்லா பாருடா. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறக்குற நிலைமைக்கு போயிருக்காரு. அவர் இறந்தாரா உயிரோட இருக்காரு கூட தெரியும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா பர்ட்டோ மதிக்க மாட்டேக்கான். டேய் நம்மளோட டியூட்டி என்னன்னு சிங்கி ஆரம்பிக்கான். நீ வாய மூடுறான். நான் அப்பளே சொல்றேன் நம்ம ஒண்ணு மிஷின் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வாழ்க்கையில சிறப்பு வாழ்க்கையில எல்லாமே வரும்டா. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான் சிங்கி. தப்பா கரெக்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாடா. நான் இங்க இருந்து முதல்ல கிளம்ப போறேன். என் ஃப்ரெண்டை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கான்குரோ காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். உடனே சுகர் கேட்டுக்கிட்டு இருக்கு. டே அவனை தனியா விட போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது. ஆமா எனக்கு வேற வழி கிடையாது சொல்றான் அவனும். பர்ட்டோக்கு சில விஷயம் புரியாது. அதனால அவன் ஷினோபி வாழ்க்கையிலே தோத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் சிங்கி. பர்ட்டோ ஒரு பக்கம் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்தவனால ஓடவே முடியல. அவனுக்கு இழைக்க ஆரம்பிச்சிட்டு சடனா பார்த்தா ஒரு பப்பட்டு கீழே கிடக்கு. அதுக்கப்புறம் சீனை கட்டுறாங்க. பார்த்தா சிக்கடையும் டெமாரி வந்துட்டாங்க. பப்பட்டு அப்படி சுத்தி பார்க்காங்க. கான்குரோ உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு தேசத்துல மிஸ்டர் கான்குரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சத்தம் வந்து டெமாரிக்கு சிக்கடையும் கேக்கு. டே பர்ட்டோன்னு சொல்லிட்டு வராங்க அவங்க ஒரு பக்கம். டெமாரி சிக்கடை நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி பட்ட கிட்டு இருக்கான். நான் தாண்டா கேட்கணும். உடனே வந்து ஷுகாகோ கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க. நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க சொல்லி டெமாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்களால கான்குரோ வந்து கண்டுபிடிக்க முடியல. நாங்க தேடிக்கிட்டு சொல்லி இருக்கா டெமாரி. தெரிஞ்சு அவனுக்கு அவனே வெடிச்சிருப்பானு சொல்லிட்டு டெமாரி சொல்றா. சொன்னோன்னே பர்ட்டோ சோகமா உட்காருதான். ஆனா சிக்கடை வந்து பெருமிட்டு ஃபுல்லா சுத்தி பார்க்க சொல்றான். நம்ம அங்கிள் கான்குரோ இருக்காரான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு சொல்லிட்டு அவன் தேடி போயிட்டான். சரிடா பர்ட்டோ நீங்க இதுக்கடா வந்தன்னு சொல்லிட்டு டெமாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. கான்குரோவை பத்தி நான் கவலைப்பட்டேன் அதனால தான் நான் வந்தேன்னு சொல்றான் பர்ட்டோ. டேய் நீ செஞ்சதுக்கு வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா சிங்கி என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிங்கி மிஷன் தான் முக்கியம் சொல்லி போயிட்டான்னு சொல்றான். அப்ப சிங்கி இதை பத்தி கவலைப்படலன்னு நினைக்கன்னு சொல்லிட்டு டெமாரி கேட்கா. சிங்கிக்கு வந்து அங்கிள் கான்குரோனா ரொம்ப பிடிக்கும்டா. ஏன்னா அவர் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி. சிங்கிக்கு அந்த கவலை இல்லாமலே இருக்கும் சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா சிங்கியை காட்டுறாங்க. ஒரு மாதிரி சோகமா தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அதோட ரொம்ப முக்கியமானது என்னது காரா வந்து சிங்கி மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். அந்த நம்பிக்கையை நோக்கி தாண்டா வேகமா போய்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு டியூட்டி தாண்டா முதல்ல முக்கியம் சொல்லிட்டு இருக்கா. கான்குரோ இதை தாண்டா பண்ணிருப்பான். அதை நோக்கி தாண்டா போகணும்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி டியூட்டியான்னு சொல்லிட்டு முழிக்காம. கான்குரோ வந்து இவ்வளவு டைம் எடுத்து எதுக்குடா உங்களை இந்த இடத்துல வந்து போக விடுறது கண்டிதாண்டா. ஆனா நீ இதை வந்து வேஸ்ட் பண்ணிங்க வண்டின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி. ஆனா அப்படின்னு சொல்றான் அவன். கடனை எதுக்கா நீங்க சொன்னது கரெக்ட் தான். சில விஷயம் எனக்கு புரியல. ஆனா இருந்தாலும் கான்குரோ வந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கான். நான் என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. என்னோட ஃப்ரெண்டை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதான் என்னோட நோக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா சிங்கி வந்து தப்பு பண்ணா நீ வந்து கரெக்டா பண்ணு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சிங்கி பண்ணது கரெக்ட்னு சொல்லல நீ பண்ணது தப்புன்னு சொல்லடா. ஆனா சில விஷயம் நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. கான்குரோ என்ன சொன்னா அதை தாண்டா நீ செஞ்சிருக்கணும். அதுதான்டா கான்குரோட அக்காவா வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையை கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆன்டி டெமாரின்னு சொல்றான் அவன். ரெண்டா மிஷனான்னு பாக்குறது வந்து ஒரு ஷினோபிக்கு வந்து ஒரு கஷ்டம் தான்டா. ஆனா அதுல ஒன்னு சூஸ் பண்ணிட்டு போகணும்டா. உன்னோட டியூட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஷுகாகோவை காப்பாத்தி லீஃப் வில்லேஜ் கொண்டு போகணும் அதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா பார்த்தா சிக்கடை கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா இங்க வந்து பாருங்கன்னு சொல்றான் அவன். பார்த்தா வேகமா போறாங்க. பார்த்தா 3 பப்பட்டு செதறி கிடக்கு. பார்த்தா மெயினா ஒரு பப்பட்டு இருந்துச்சு. அந்த பப்பட்டு மட்டும் காணோம். பார்த்தா பக்கத்துல ஒரு குழி கிடக்கு. எதையோ உன காப்பாத்த நினைச்சிருக்காங்க. அது மட்டும் தெரியும் சொல்லிட்டு கேட்ட மாதிரி தப்பிச்சு போயிட்டானு சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். எனிமி பப்பட்டுக்கு வந்து இந்த வந்து தப்பிச்சு போறதுக்கு வந்து ஏதோ திறமை இருக்கு. கான்குரோ சேலமெல்லாம் உடச்சிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ரொம்ப தூரம்லாம் போயிருக்காது. கண்டிப்பா ஷுகாக்கும் சிக்கியும் தேடிதான் போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. சிங்கி கொஞ்சம் பொறுமையா நான் வந்துகிட்டு சொல்லிட்டு அனலத்துல போறான். பார்த்தா உண்மையில இந்த பப்பட்டு வந்து சிங்கி நோக்கி வந்துட்டு குழி தூண்டி வந்து இறங்கி நின்றுட்டு இருக்காங்க. சிங்கி நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஷுகா கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளால முடியும் நினைக்க சொல்லிட்டு இருக்காம. சடனா பார்த்தா எங்க அங்கிளை கொண்டதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்து திரும்ப சொல்லிட்டு வேற நிக்கான். சிங்கி பொறுமையா நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமா போறா. அதுக்கப்புறம் வந்து திரும்பி இங்க காராவை கட்டுறாங்க. கேசிக்கு எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தி கொண்டு போன்னு சொல்லிட்டு சேலமட்டல கூட்டு போய்கிட்டு இருக்கான். ஆராய் கொஞ்சம் பொறுங்க சொல்றான். பார்த்தா காரா முழிக்கான். இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உரசிக்கோட சீல் வந்து உடையுதுன்னு சொல்றான். காரா கண்ணை திறந்து சடனா பார்த்தா உரசிக்கு இந்த சீலை உடச்சு எரிஞ்சிட்டான். பார்த்தா வேற லெவலில் நின்றுட்டு இருக்கான் அந்த ராடா வச்சுக்கிட்டு. எனக்கு நீங்க ஏகப்பட்ட டைமை செலவழிக்க வச்சிங்கடா. நான் யாருன்னு
என்னன்னு காட்ட போறோம்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.